ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈவினிங் வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். அந்த விளாக் தான் இது. ஏதோ இந்த டைம் வந்து ஏதோ சாதிச்சிட்ட மாரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா போன வாட்டி வந்து நான் ஒரு 2 கால பூஜை தான் வந்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தூக்கம் வர மாரியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்வின் வேற ஒரு மாரியா இருந்துன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டைமு ஈவினிங் வந்து 6:30 மணிக்கு போயிட்டு, காலையில 6:30 மணிக்கு தான் வந்திருந்தோம். ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்த்துட்டோம் 4 கால பூஜையும் வந்து கோவில்ல இருந்து பார்த்தோம் அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போன வாட்டி வந்து நானு என்ன சொல்றது, நான் பாட்டுக்கு தனியா உட்காந்து சிவபுராணம் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த டைம் வந்து கோவிலுக்குள்ள போயிட்டு, அவரோட சிவபுராணத்த பாடிக்கிட்டே இருந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்டு கால பூஜைக்கு 6:30 மணிக்கு போறப்பலாம் அவ்ளோ கூட்டம். உள்ளவே போக முடியல. நான் இந்த டைம் வந்து வெளியில தான் உட்கார போறோம் போல இருக்கு. எம்பெருமான் நம்மள உள்ள அழைக்கல போல இருக்கு அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து ஒரு கால பூஜை பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் உள்ள போய் உட்காந்து ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் வரப்ப நான் எதையுமே அவர்கிட்ட கேட்கல. எப்பயும் உன்ன நினைக்கிற பாக்கியத்த மட்டும் எனக்கு குடு அப்படின்ற மாரி தான் வேண்டிக்கிட்டு வந்திருந்தேன். ஒரு சிலர் நம்ம எதிர்பார்க்காத டைம் வந்து கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாரி தான் வந்து எனக்கு ருத்ராட்சம் வந்து கிடைச்சிருந்தது. நான் திருவண்ணாமலை போறப்பலாம் வந்து ருத்ராட்சம் எப்பயும் என் கையில இருக்கும், என் பர்ஸ்ல இருக்கும். அப்ப கூட நான் அது கிரிவலம்லாம் போறப்ப ஏதாவது ஒரு அடியார் கையில வந்து குடுத்து நம்ம கட்டிக்கலாம்னு நெனச்சிருப்பேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ருத்ராட்சம் கட்டணும்னு நெனச்சிருந்தேன். ஆனா அப்ப வந்து எனக்கு அப்படி கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அவர் செயல் வந்து சொல்லலாம். நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, "ருத்ராட்சம் கட்டினா இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுன்ட்டு." நான் எதையுமே கண்டுக்கல. எல்லாம் அவர் நெனச்சுட்டாரு நம்ம கழுத்துல இருக்கணுன்ட்டு. அதனால வந்து எல்லாம் அவன் செயல் அப்படின்ற மாரி அவரோட செயல். போன வருஷம் விரதம்லாம் இருந்து மகா சிவராத்திரிக்கு நான் இல்ல. இந்த டைம் தான் வந்து கண்டிப்பா வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ற மாரி பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்திருந்தேன். இது வந்து தொடர முடியுமா என்னன்னு தெரியல. "நீ தான்ப்பா பார்த்துக்கணும்." அப்படின்ற மாரி தான் இருந்தேன். பழம்லாம் எடுத்துட்டு போயிட்டேன். ஒரு 6:30 மணிக்கு இங்கேருந்து போறப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு பாட்டில்ல வந்து பானகம். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டா இருந்தா, ரொம்ப அப்புறம் இவ்வளோ நேரம் வந்து விரதம் இருந்ததுக்கு பலன் இல்லாம போயிடும். தலைவலி வந்துரும் வந்துரும் அப்படின்றதுக்காகவே எடுத்துட்டு போயிருந்தேன். பழம் சாப்பிட்றதுக்கு இந்த மாரி. அந்த மாரி எதுவுமே இல்ல. எனக்கு தூக்கமும் வரல. அது என்னன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலையில ஒரு 6:30 அஸ்வினுக்கு தூக்கம் வந்தா சரி போயிடலாம் அப்படின்ற மாரி தான் இல்லனா அவன அனுப்பிவிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருந்தேன். 2 பேருமே நான் இருந்துட்டு ஃபுல்லா வந்து அ 4 கால பூஜையும் வந்து பார்த்துட்டு, சாமி அழகா வெளிய வந்ததெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, பிரசாதம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஏதோ வந்து எனக்கு சாதிச்ச மாரி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்றவாங்கல்ல, அந்த மாரி தான் இருந்தது. அப்படியே அந்த வைபே எப்படி இருந்ததுன்னா, அந்த சிவவாத்தியத்தலாம் வந்து கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்த மாரி தான் இருந்தது. எனக்கு உண்மையிலேயே தன்ன மீறி வந்து கண்ல தண்ணிலாம் வர ஆரம்பிச்சுருச்சு. அப்படி இருந்தது இவரு வெளிய வரப்பலாம். கடைசி கால பூஜை வந்து 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சாமிய வந்து அழைச்சுட்டு ஊர்வலம் வந்து கோவில சுத்தி வந்துட்டு, அதுக்கப்புறம் பிரசாதம் குடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் வந்து ஒரு 6:30 மணி ஆயிப்போச்சு. நீங்க யாரெல்லாம் நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.